வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அழகாக இருக்கணும், நம்ம ரொம்ப வருஷத்துக்கு எங்கே இருக்கணும், முகத்தில் சுருக்கங்கள் வரக்கூடாது, நம்ம உடம்புல பிரச்சனை வரக்கூடாது, மூட்டு வலி வரக்கூடாதுங்கிற நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கணும்னு நினச்சா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதோடு சேர்த்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணணுங்க. அதுதாங்க கொலாஜன். ஸோ கொலாஜனை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். கொலாஜன்றது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அதோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அதாவது வருஷங்கள் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு வருஷத்துக்கும். ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு முகத்தில் சுருக்கங்கள் வர்றது, முடி கொட்டுற பிரச்சனை வர்றது, மூட்டு வலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சரி, இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும், எனக்கு அதுதான் ஈஸியஸ்ட் வே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். பட் ஃபுட் மூலியமாகவும் நீங்கள் எதை எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்க, நான்வெஜ் பிரியர்களாக இருக்கீங்கன்னா சிக்கன் எலும்பு, மட்டன் எலும்பெல்லாம் சூப் வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஃபிஷ் அதிகமாக சேர்த்துக்கலாம். மத்தி மீன் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. சில பேருக்கு மத்தி மீன் பிடிக்காது அப்படின்னா வேறு என்ன மீன் கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. கொலாஜன் இது அதிகமாக இருக்கும். கொலாஜனை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளும் கொலாஜன் ப்ரொடக்ஷனை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அதாவது நெல்லிக்காய் சாப்பிட்லாம். அதாவது நெல்லிக்காய் ஜூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய்ன்ற விதம் ஜூஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம். பப்பாளி பழம் சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாமே கொலாஜனை நல்லாவே பூஸ்ட் பண்ணக்கூடியது. அதை தவிர்த்து பாதாம், வால்நட், சியா சீட்ஸ் இந்த மாதிரியும் எடுக்கலாம். பட் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கணும்னா சிக்கன் எலும்பு இல்லை மட்டன் எலும்பு சூப் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொலாஜனோட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுங்க. சில பேருக்கு என்னால் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாதுங்க, ஸோ எனக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ளிமெண்ட்டாக எடுக்கலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எது நல்லது அப்படின்றத கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. அதுதான் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கொலாஜனோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடுங்க. உணவுகள் மூலயமாவும் நம்ம உடம்புல கொலாஜனை பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.